ஸோ விருச்சிகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இவங்க மனசில் சில பேர் மேலே விருப்பங்கள் இருக்கும், சில பேர் மேலே வெறுப்புகள் இருக்கும், சில விஷயங்களில் வெறுப்பு எல்லாமே இருக்கும். ஸோ 50-50 அவங்களோட மனசு இப்போ வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படி இருந்துகிட்டு இருக்கும். பட் அது எல்லாமே வந்து அவங்க வாழ்க்கையிலேருந்து எடுக்கணும். ஒருத்தவங்களை பிடிக்கும்னா அதை மட்டுமே எக்ஸ்ட்ரீமாக எடுத்துக்கிறது, இல்லை பிடிக்கலைன்னா அதை மட்டுமே எக்ஸ்ட்ரீமாக எடுத்துக்கிறது, இது இல்லாமல் நிலையாக இருக்கணும். அந்த வெறுப்பெல்லாம் அகற்றணும் வாழ்க்கையிலேருந்து, எல்லாரையும் சமமாக பார்க்க ஆரம்பிக்கணும். ஸோ அப்போ தான் அவங்களுடைய ஆன்மாவில் ஒரு நிம்மதி கிடைக்கும். அவங்களுடைய ஆன்மாவில் நிம்மதி இல்லாமல் தான் அலைஞ்சிட்டு இருப்பாங்க. இவங்ககிட்ட சந்தோஷமாக இருக்குது, ஆனால் இவங்கள பார்த்தா கோவம் வருது, பிடிக்கலை, லைக் அந்த மாதிரி ஒரு மாதிரி அந்த ஆன்மா நிம்மதி இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கும் உள்ளுக்குள்ளே. அவங்க அலைய மாட்டாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த ஒரு அலைப்பாய்தல் இருக்கும். ஸோ அதெல்லாம் அகற்றணும்னா வெறுப்பை வந்து முதல்ல விட்டு ஒழிக்கணும். யார் மேலேயும் விருப்பமும் வேணாம், யார் மேலே வெறுப்பும் வேணாம், எல்லாரையும் நார்மலாக பார்க்க ஆரம்பிச்சிட்டா ஆன்மாவில் ஒரு நிம்மதி வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஆன்மாவில் நிம்மதி கிடைச்சிடுச்சுன்னா தேகத்துலேயும் உடல்லையும் யானை பலம் கிடைக்கும். இந்த சென்ஸ் வந்து அவங்களுக்கு உடல்நல கோளாறுகள் பாதிப்புகள்லாம் இருந்தால் அதெல்லாம் சரியாயிடும். முதல்ல அந்த ஆன்மாவை சரி பண்ணணும். அதில் ஒரு அமைதி கிடைக்கணும். மனதளவில் ஒரு அமைதி வந்துருச்சுன்னா உடல் அளவில் எல்லாமே சரியாயிடும். ஸோ இது கிடைக்க ஒரு தடவையாவது இவங்க திருத்தணி முருகரை வந்து தரிசனம் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. ஓகே. ஸோ திருத்தணி முருகருக்கு யானை அந்த இது ரொம்ப கனெக்டிவிட்டி நிச்சயமாக. ஸோ அதனால் அங்கே போகும்போது அவங்களுக்கு அந்த யானை பலம் நிச்சயமாக கிடைக்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.